எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சோஷியல் மீடியாக்களில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் பல தமிழர்கள் கூட்ட நெரிசலில் இறந்துருக்கணும். முக்கியமாக 40 பேர் இறந்துருக்கணும். அதில் 7-8 பேர் குழந்தைகளாம்னு சொல்லி அவைகள் ஆசையாக விஜயை பார்க்கவும் அந்த மீட்டிங்குக்கு பங்களிக்கவும் போயிருக்கணும். அந்த இடத்துல இப்படி ஒரு துயர் சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய நாங்களும் இலங்கை தமிழ் மக்கள் என்ற ரீதியில் நாங்களும் அவர்களுக்கான வேண்டுதலை முன்வைக்கிறோம். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆசையில் அந்த கூட்டத்துக்கு போயிருப்பினோம். நாங்கள் பார்த்ததன்படி கேள்விப்பட்டதன்படி அந்த கூட்டத்துக்கு இடம் கேட்ட இடத்துல சரியான இடத்தை கொடுக்கவில்லை எனவும் அந்த இடத்துல தேவையான பாதுகாப்பும் செய்யலை. இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களால நிறைய தகவல் எங்க பையன் தான் இருக்கு. 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தவங்க. இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்கள் என்ற ரீதியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆதரவான ஒரு கட்சி என்பதால் நாங்களும் அவருக்கு ஆதரவாக நிற்கிறோம். மேலும் இந்த திமுக ஒரு மன்னர் ஆட்சி போல பரம்பரையாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்று கொண்டு வரணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சி நம்முடைய விஜயகாந்த் என்ற கட்சி. அதுக்கு அடுத்தது அம்மா ஜெயலலிதா அம்மா அவருடைய கட்சி தான் உலகம் எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது. சமீப காலமாக அவர்களை எதிர்க்கக்கூடிய கட்சி எதுவுமே அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்ததா இல்லை என்றதால தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த களத்தில் இறங்கினவர். அவருக்கு மக்களோட ஆதரவு மிகவும் வலிமையாக இருந்தது. தமிழ்நாடு மக்கள் மட்டுமில்லாமல் உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்களின் செல்வாக்கும் ஆதரவும் அவருக்கு நன்கு இருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. நம்ம இந்த நியூஸ்வல் இதில் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கணிப்பங்களாலையும் கணிக்கக்கூடியமாக இருந்தது. அவருக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருந்தது. என்ன காரணம் என்றால், இந்த மன்னர் ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு மக்கள் படை தாவேகா தலைவர் விஜய்கிட்ட மட்டும்தான் இருந்ததாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஸோ அதனால் இது ஒரு திணிக்கப்பட்ட சதி மாதிரி இருக்கலாம் என என்னுடைய பர்சனல் கருத்து அப்படியும் அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கட்சி இதில் நாங்கள் அப்பாற்பட்டு அந்த மக்கள், தமிழ் மக்கள், அந்த உயிரிழந்த மக்கள், அந்த உயிரிழந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு கண்ணீர் அஞ்சலியாகவும் அவர்களது ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் எங்கள் இறைவனை வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.